வணக்கம் வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கலர்ஃபுல்லான சிங்கப்பூர் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாதி அளவு முட்டைக்கோஸ் எடுத்துட்டு அதை சரிபாதியாக வெட்டிட்டு அந்த தண்டு பகுதியை தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு காய்கறி துருவுறதில் உள்ள பிளேடு மாதிரி உள்ள பகுதியில் முட்டைக்கோஸை துருவினோம்னா முட்டைக்கோஸு மெல்லிய துருவலாக வரும். அதே மாதிரி முட்டைக்கோஸு சீக்கிரமாக வேகும். முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு. நீங்கள் வேணும்னா ஒரு கத்தியை வச்சு கூட அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். 20 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2 பக்கம் உள்ள நார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். 5 பீன்ஸை சேர்த்து வச்சு நறுக்கணும்னா பீன்ஸு சீக்கிரமாக நறுக்கி முடிக்கலாம். அதே மாதிரி பீன்ஸை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் பீன்ஸு சீக்கிரமாக வேகும். இப்போ பீன்ஸையும் முட்டைக்கோஸையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சாச்சு. ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னா 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு, நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கின பிறகு 2 கொத்து கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிட்டு ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க பீன்ஸ் முட்டைக்கோஸை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு திரும்பவும் அது காய்கறியை நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு பீன்ஸையும் முட்டைக்கோஸையும் நல்லா வேக வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு முட்டைக்கோஸையும் பீன்ஸையும் நல்லா வேக வச்சுக்கணும். முட்டைக்கோஸ் பீன்ஸு வேக வைக்கிற பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சா முட்டைக்கோஸ் பீன்ஸு சீக்கிரமாக வேகும். முட்டைக்கோஸ் பீன்ஸில் இயற்கையாகவே தண்ணி வர்ற தன்மை இருக்கிறதுனால இந்த காய்கறிக்கு நம்ம இப்போதைக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பீன்ஸு முட்டைக்கோஸும் முன்னாடிக்கு இப்போ கலர் மாறிட்டு கொஞ்சம் 2 காய்கறியும் நல்லா வெந்துட்டு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துட்டு பீன்ஸ் கொஞ்சம் வேகலை. அதனால நான் ஒரு 50 ml அளவு தண்ணி ஊற்றி திரும்பவும் பீன்ஸை நல்லா வேக வச்சுக்கிறேன். 2 காய்கறியும் நல்லா வெந்துட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் குறைஞ்சப்ப ஏற்கனவே துருவி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கலந்த பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய் பூ போட்ட பிறகு பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியலை நீங்கள் எல்லாரும் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். இந்த பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் அடிக்கடி சாப்பிட்டா நம்மளோட எடை குறையும். அதே மாதிரி இது இதய நலத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா நார்ச்சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லா விதமான காரமான குழம்போடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.